இப்போ நியூபார்ன் குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி வந்து 1 month குழந்தைங்களுக்கு மெயினா வந்து எந்த இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. வி அட்வைஸ் பேரண்ட்ஸ் நாட் டு ஹேவ் எனி ஃபீவர், 0 ஃபீவர். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஃபீவர் வந்தா கண்டிப்பா, அதாவது மோர் தென் 38 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு பல இன்ஃபெக்ஷன் வரலாம். கேன் பி எனிவேர் ஃப்ரம் ஹெட் டு டோ. இது வந்து மூளை காய்ச்சலா கூட இருக்கலாம், இல்லை யூரின் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். இந்த மாதிரி சிவியர் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் அதிகம். இம்யூனிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா வந்து ஹேவிங் செட் தட், இது 1 மாசம் மட்டும் இல்ல, அப் டு 3 months வந்து ஃபீவர் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. இது எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னா, கான்டாக்ட் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். உங்க வீட்டையும் குழந்தையும் வந்து சுத்தமாக வச்சுக்கலாம். குழந்தைங்க அப்ரோச் பண்ணும்போது இல்லை கான்டாக்ட் பண்றவங்க வந்து அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணணும். தொடுறதுக்கு முன்னாடியும் ஹேண்ட் வாஷ் பண்ணணும், தொட்டக்கு அப்புறமா ஹேண்ட் வாஷ் பண்ணணும். இல்லை டிஸ்இன்ஃபெக்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது வந்து கோல்டு சிம்டம்ஸ் இருந்தால் கண்டிப்பா வந்து அவங்க கிட்டேயே போகக்கூடாது. இதை தவிர வந்து குழந்தைங்களோட வெயிட் கெயின் வந்து செக் பண்றது, ஆஃபன் செக் பண்றது நல்லது. எவ்ரி ஒரு 2 to 4 weeks வந்து உங்க டாக்டரை பார்த்து குழந்தை வந்து அடிக்குவேட்டா வெயிட் செக் பண்றது அப்படின்றது நீங்க வந்து பாத்துக்கலாம்.